அப்புறம் உங்களால் டிகிரி முடிக்க முடியலையா, நிறைய மார்க் வாங்க முடியல, என்ன காரணம் நான் சொல்கிறேன். சரியா? டிப்ளமோ, ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை படித்து முடிக்கவே விடுவாங்க. ஆர்ட்ஸ் காலேஜாக தான் டிகிரி முடிச்சுருங்க. ஏதாச்சும் ஒரு லவ் பண்ணால் தான் டிகிரி முடிக்க விடுவாங்க, இல்லைன்னா மார்க் குறைப்பாங்க. இல்லை டேரெக்டாக போய் கேளுங்க, எதுக்கு மார்க் குறைக்கணும், உண்மை இதானா கேளுங்க. இல்லை யாராச்சும் வந்து கூட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கேளுங்க. சரியா? லவ் பண்ணால் தான் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா நிறைய பேர் இல்லை நல்லா படிக்க ஆளுகளாக இப்படி லவ் பண்ணி தான் நல்லா படிக்கிறாங்க. எனக்கு இந்த நியூஸ் வந்துச்சு, என் அனுபவத்தை சொல்கிறேன். அதெல்லாம் டிப்ளமோ, ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ யாரும் லவ் பண்ணதுனால தான் ஃபீஸ் ஜாஸ்தியாக வாங்குறாங்க. சரியா? அதனால் லவ் பண்ணிவிட்டு படிங்க, படித்து ஈஸியாக டிகிரி முடிச்சிடலாம். எப்படின்னா அது 10-20 பேர் மேலே லவ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 10 அதுக்கு மேலே கூட இருக்கலாம், 100-200 கூட இருக்கலாம். டிப்ளமோ படிக்கும் போது நீங்கள் சப்போஸ் டிகிரி மார்க் அதிகமாக ஆகிட்டே வச்சுக்கோங்க, 200 பேர் லவ் பண்ணுவாங்க. அப்படி என்ன ஆகும், காலேஜ் பேர் கட்டுருவோம். அதே தான் ஸ்கூலும், ஆர்ட்ஸ் காலேஜு, இன்ஜினியரிங். அதனால் காலேஜ் படிக்கும் போதே யாரையும் லவ் பண்ண அப்போ தான் மார்க் போடுவாங்க, போட மாட்டான். சரியா? அப்போ தான் அதிகமாக போடுவோம். அதேமாதிரி வேலைக்கு போகும்போதும் ஏதோ ஒரு கம்பெனி போதும் யாரையும் லவ் பண்ணால் தான் அவன் சம்பளம் அதிகமாக தருவான், தரமாட்டான், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட. சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, நீ இல்லைன்னு வச்சுக்கோ, நைட்டு 10 மணி 8 மணி வரை வேணும் இழுத்து வேலை ஆகும். அதே லவ் பண்ணி லவர் இருந்துட்டால் 6 மணி 7 மணியோட இப்போ வீட்டு விட்டு போக சொல்லி 5 மணி இல்லை 4:30 5:30 வீட்டு விட்டு ஆஃபீஸர் துரத்திடும். ஏன்னா நீ பிரச்சனை மாட்டிக்கூடாது, நீ பிரச்சனை இழுத்து விட்டுருன்ட்டு அவன் சம்பளம் தர மாட்டான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். இந்த நியூஸ் ஆல்ரெடி இவ்வளோ ஃபுல்லாக நிறைய இடத்துல பரவிச்சு, அதெல்லாம் ஓட்டி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் பேப்பர், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஏதோ இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படிங்க. சரியா? தமிழ் பேப்பர் மாலை மலர், இல்லைன்னா தினபூமி, இந்த மாதிரி கூட வாங்கி படிங்க. சரியா? இல்லைன்னா புது நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. இல்லைன்னா புதிய தலைமுறைன்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி கூட படிங்க. சரியா? அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், வேறு ஏதாச்சும் புது வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு எது தெரியுதோ அந்த வேலையை செய்யுங்க. சரியா? அதாவது பிரிண்ட் அவுட் போகிறது, எடிட் பண்ணுறது, அதை விட்டால் டைப் பண்ணுறது, ஒரு டைப்பிங்கு ஒரு பேப்பருக்கு 50 ரூபா, 50 ரூபாலேருந்து 70 ரூபா 80 ரூபா கூட வாங்கிக்கலாம். சரியா? சரியா? அது கலர் பிரிண்ட்டாக இருந்தால், கலர் டைப்பிங்காக இருந்தால் 90 ரூபா கூட வாங்கிக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் தான். ஒரு நாளைக்கு 10 20 30 40 50 பேர் கூட வருவாங்க டைப் பண்ணால். அதே மாதிரி அது கம்ப்யூட்டர் தான். வேறு என்ன ஜாப் இருக்குன்னா, இந்த ஒயர்லாம் இருக்குல்ல, வாங்கி கூட விற்கிற மாதிரி கூட ஜாப் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒயரில் ஃபால்ட் ஆச்சா அந்த ஜாப்பு. ஆன்டி வைரஸ் நீங்கள் கேசட் வாங்கிவிங்க, நிறைய பேர் கூப்பன் மாதிரி விற்பாங்க. நீங்கள் ஒரு ப்ளூரே கேசட்டு, ஹெச்டி கேசட்டு, 50 GB கேஸ்ட்டு, 100 GB கேஸ்ட் மாதிரி கூட ஆன்டி வைரஸ் வாங்கிவிங்க. அதாவது ரீசார்ஜ் கூப்பன் மாதிரி இல்லை கேஸ்ட் வாங்கிவிங்க. சரியா? ஒவ்வொரு கேஸ்ட்டு இல்லை ஹெச்டி கேஸ்ட்டு அந்த மாதிரி 25 GB கேஸ்ட் கூட வாங்கி கூட வைங்க. சரியா? கூப்பன் கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கூட பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய கூப்பன் வாங்கி ஆன்டி வைரஸ் வாங்கிவிங்க. 3 மாதம் 4 மாதத்துக்கு வரும், இல்லை 6 மாதத்துக்கு வரும் ஆன்டி வைரஸ் மாத்திர மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்டு, எக்ஸலு, ஃபோட்டோஷாப்பு, இந்த மாதிரி அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணால் கூட வாங்கிக்குவாங்க. அது கூட இந்த மாதிரி கேசட்டில் போய் போட்டு வாங்கி விற்கலாம். சரியா? ஏதாவது ப்ளூரே கேஸ்ட்டு, ஹெச்டி கேஸ்ட்டு, 50 GB 100 GB, இதில் நிறைய சாஃப்ட்வேர் வாங்கி விற்கலாம். என்னென்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்ச என்ன சாஃப்ட்வேர் வேணால் வாங்கி விற்கலாம். சரியா? வருஷத்தில் ஒரு 100-200 பேர் உங்கள்கிட்ட வாங்கினாலும் உங்களுக்கு லாபம் தான். ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் 2000 3000 4000 8000 வரைக்கும் இருக்கும். ஸோ 100-200 வாங்கினா லாபம். இடையில நீங்கள் சர்வீஸ் பார்க்குற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு கூட ஒரு இடத்துக்கு போய் ஒரு 4-8 இடத்துல ஒரு 8 இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வீஸ்க்கு 2500 4000 ரூபா வரைக்கும் வாங்கலாம். சரி? ஆன்டி வைரஸ் போடுறது, கம்ப்யூட்டர் ஃபால்ட்டு செக் பண்ணுறது எல்லாம் சேர்த்து 4000 ரூபா வரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த 200 சாஃப்ட்வேர் விற்கலாம், இல்லை 300-400 கூட விற்கலாம்.
சரியா? ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் 6 மாதம் 7 மாதம் தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே வேலை செய்யாது. இந்த சாஃப்ட்வேர் தீர நீங்கள் விற்கணும். நான் சொன்ன இந்த 200 300 400 சாஃப்ட்வேர் சரியா? அவ்வளோ டைம் தான் இருக்குது. அதுக்கு மேலே விற்காது. அதுக்கு மேலே எக்ஸ்பைரி ஆயிடும். கிட்டத்தட்ட காலேஜில் 3 4 வருஷம் புக்கு பிடிச்ச எக்ஸ்பைரி அதே மாதிரி லாஜிக் தான். ஆண்ட்ராய்ட்ஸ் இந்த மாதிரி கூப் மாதிரி வாங்கிக்கலாம், கேஷ் வைக்கலாம், நிறைய வைக்கலாம் சரியா? அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணும்போது. ஒரு குறிப்பிட்ட நான் சொன்னது சாஃப்ட்வேர் விட்டு என்ன சொல்லுது கம்ப்யூட்டர் வேலை பார்க்குற வேலையை 8 12 20 நாள் மட்டும் போனால் கூட போதும். அந்த வேலையை மட்டும் எடுத்துங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேணாம். நான் சொன்னேன் 200 சாஃப்ட்வேரு 400 சாஃப்ட்வேரு அதுக்கப்புறம் என்னது மாதம் 20 நாள் வேலைக்கு போகுது. டெய்லி ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட போதும், ரொம்ப யோசிக்க வேணாம். அப்போ அதிலே ஒவ்வொரு டைம் போகிறதுக்கு 3000 4000 கூட ஆகும் சரியா? ஒரு டைம் ரிப்போர்ட் போது 2500 3000 கூட ஆகும் ஒவ்வொரு வீட்லையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆன்டி கிளேர்னு சொல்லி பழைய காலத்தில் கம்ப்யூட்டர் பிடிக்கலாம் அந்த மாதிரி கூட வாங்கி கூட இருக்கிற டெஸ்க்டாப்பில் வீங்க சரி, யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேறு என்ன வைக்கலாம்? கீபோர்டு புதுசாக கூட வாங்கிவிங்க சரியா? ஒரு 7 18 மட்டும் வாங்குவீங்க, இல்லை 20 40 வாங்குவீங்க, சேல்ஸ் ஆகிடும். கீபோர்டு அடிக்கடி டைப் பண்ணி தேஜ் ஆகுதுல்ல, பெரிய பெரிய கடையில் விற்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். எம்ஆர்பி ரேட்டு விற்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மவுஸ் பேடு இதெல்லாம் வேகும். அதுக்கப்புறம் விற்கும். அதுக்கப்புறம் மவுஸ் விற்கும். இது சிம்பிளாக வச்சா கூட இது விற்றுரும். அதுக்கப்புறம் HDMI கேபிள் கூட வைக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் HDMI கேபிள் ஒரு 80 வாங்கி வச்சா 80 100 200 வாங்கி வச்சா கூட அதுவும் சேல்ஸ் ஆகுது ஒரு வருஷத்தில். அதாவது அடிக்கடி கடையில் யூஸ் பண்ணுறாங்க பாரு, ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வேலை சொல்கிறோம், அவங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன? எம்டி கேஷ் கூட வைக்கலாம். அதாவது 25 GB 50 GB 100 GB 25 GBனா எனக்கு தெரிஞ்சு 100 110 ரூபா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 80 ரூபா 70 ரூபா தான் வருது. அதாவது ஒரிஜினல் ரேட்டு. அதே 50 ஜிபினா எவ்வளோன்னு தெரில, வாங்குவீங்க. கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் வரும். ஆனால் அது கடைக்கும் ஆஃபீஸுக்கும் சொல்லி வேலை பார்க்குற மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் அவங்களுக்கு இந்த கேசட் எம்டி கேஷ் வாங்கி டாக்குமெண்ட்ஸு ஃபோட்டோ வீடியோஸு ஆடியோஸ்லாம் சேவ் பண்ணி அடிக்கடி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் சரியா? தேங்க்யூ காட்.